Hi guys, welcome back to the show. இன்னைக்கு டே நம்பர் 5. ஸோ 5th டேயில் இங்கே நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கான ஈவினிங் செஷனோட முதல் மேட்ச். ஸோ EFC பாண்டிச்சேரி விசஸ் JRFC தஞ்சாவூர். ஸோ பாண்டிச்சேரி விசஸ் தஞ்சாவூர் எப்படிப்பட்ட ஒரு மேட்சாக இருக்குன்னு பார்க்கலாம். So must be a good game, definitely. ரெண்டு டீமுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு டீம். ஃபர்ஸ்ட் கிக் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பாஸ். JRFC தஞ்சாவூர். ஸோ பால் அவங்க காலை வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே இங்கே அவே. நல்ல ஸ்கில். ஒரு விசிலிங் அடிச்சிருக்காங்க. ஹாய் ப்ரோ, மார்னிங் மேட்ச் லைவ் வரல. அப்துல் ரஹ்மான் மார்னிங் மேட்ச் லைவ் போடலை. ஆக்சுவலாக அது வந்து நிறைய பெண்டிங் மேட்சஸ் இருந்ததில்ல, மழையால் நிறைய மேட்சஸ் நடத்தலை. ஸோ அந்த மேட்சஸ் வந்து மார்னிங் நடத்துனாங்க. ஸோ மார்னிங் வந்து நம்மளால் அன்ஃபார்ச்சுனேட்லி அட்டன் பண்ண முடியல. நல்ல கிக். அந்த ஹெட்டருக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, வெளியில் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ரண்ட் ஆன் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. $47 people are watching us. Thank you so much for watching this video. So like பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல பாஸ். ஓய்யோ, நல்லா தட்டி விட்டுருக்காரு. நைஸ் பாஸ். ஆஃப் சைட் கால் ஃப்ரம் த ரெஃப்ரி. லக்கி பார்க் அண்ணன் அப்படின்னு இருக்காரு. பார்க் யார்? மிஸ்டர் பார்க். என்ன பொசிஷன் ஆட்டிருக்காரு சொல்லுங்க. அற்புதமான கிக். ஆஃப் சைட் கால். எஸ் இருக்குங்க. நல்ல ஜிகிள் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. நல்ல ஸ்கில்.
ட்ரை பண்ணாங்க ஒரு ஹெட்டர். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், அந்த ஷார்ட்ஸ் வந்து எல்லாருமே பாருங்கள். நல்ல ஹெட்டர் ஒரு கோல் போட்டாங்க. ஸோ நல்ல ரீச்சுமே இருந்தது. இன்ஸ்டாகிராம்லேயே நல்ல ரீச் அண்ட் யூடியூப்லேயுமே நல்ல ரீச் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். நல்ல பாஸ். ஆள் இல்லை, ரிசீவ் பண்ணியிருந்துருக்கலாம், அவரே பண்ணியிருந்துருக்கலாம். சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க ஒரு கோலுக்கு, பட் நல்ல சேவ் அங்கே கோல் கீப்பர். குட் சேவ். கோச் கன்னா தீபன் கொலோஸ். சாரி, நீங்கள் என்ன சொன்னீங்க புரியல. கோச் உள்ளே இருக்கார் ஒருத்தர். சல்மான் டைமிங் ப்ரோ டைமிங் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து டைமிங் வைக்கலை. ஸோ நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது உள்ளேயும் வெளியிலையும். ஸோ அதனால் டைமிங் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிளாக் பண்ணிவிடுவாங்களா? பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃபாக வெளில போயிருக்கு. சல்மான் 20-20 ஆர் 25-25 ப்ரோ? 15-15 ப்ரோ. 15-15 15-15. ஸோ ஒரு ஆஃப் வந்து 15 தான். $54 பீப்புள்ஸ் வாட்சிங். தேங்க்யூ. அப்படியே கொஞ்சம் லைக் மட்டும் போட்டுருங்க. 54 பேர் பார்க்குறீங்க. ஒரு 4 லைக்ஸ் தான் வந்திருக்கு, 5 லைக்கு இதோட சேர்த்து. லைக் போட மறந்துடாதீங்க. நல்ல சேவ். பாலை வெளில தள்ளி விட்டுருக்காரு. நல்ல பாஸ். தஞ்சாவூர் மோரோவர் காலையே வச்சுருக்காங்க அந்த பாலை. பால் வெளியில். சல்மான் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இனிய மாலை வணக்கம். டீ சாப்பிட்டீங்களா? ட்ராகன் இல்லலா? இல்லை ப்ரோ, இனிமே தான். நல்ல த்ரோயின் உள்ள. இன்றைக்கி இது எத்தனாவது மேட்ச்? இன்றைக்கி இது 2வது மேட்ச். காலைல ஒரு மேட்ச் நடந்துச்சு, இன்றைக்கி இப்போ ஒரு மேட்ச் நடக்குது. அகைன் இன்னொரு மேட்ச் மட்டும் இருக்குது. நல்ல ஹெட்டர், நல்ல பாஸ். மேலே அடுத்து யாருக்கு அனுப்ப முடியும் பாலை? அகைன் நல்ல பாஸ். ஆஃப் சைடு இல்லை. சரி, சென்டராக வச்சு அடிக்கலாம். இல்லை, அவரே எடுத்து அடிச்சு. ஐயோ, பால் ஷிஃப்ட் ஆகிருக்குங்க. அழகாக கலெக்ட் பண்ணார். ஸோ நல்ல டிஃபென்ஸ். ஸோ 2 டிஃபெண்டரும் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். அகைன் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போனது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். எடுத்துகிட்டு போகிறாங்க பாண்டிச்சேரி. பால் வெளியில். நல்ல பாஸ். நல்லா சேவ் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லைங்க. லெஃப்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்காரு. அண்ட் பாட் வெளியில்.
நல்ல பாஸ் தான், பட் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் முன்னாடி. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஜூனியர் எஃப்சி தஞ்சாவூர் நல்ல டிஃபெண்டுங்க, ரெண்டு டீமுமே நல்லா டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் யார் ஃபஸ்ட் ஒரு கோல் போட்டாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் காமாக ஆடலாம். செகண்ட் ஹாஃப் எந்த டீமே வந்து கோல் ஸ்டார்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுறேன் கேட்டு. நல்ல ஒரு கார்னர் கிக். சிங்கிளாக எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தோம், பட் இங்கே பால் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த தடவை பாண்டிச்சேரி ஃபார்வர்ட் ஆடிட்டுருக்காங்க, பட் அகைன் தஞ்சாவூர் கம்மிங் பேக் டு த பால். ஆஃப் சைட். நல்ல ஷார்ட் பாஸ் இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் சென்டராக பாஸ் போட்டுருந்துருக்கலாம், ஆள் இருந்தாங்க. பட் கவரப் பண்ணியிருந்தாலுமே ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். சென்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தார். தஞ்சாவூர் இப்போ பால் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஊட்டிகிட்டே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரைட் சைட் ஃபார்வர்டில் ஆளே இல்லை தஞ்சாவூருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பால் யார்ட்ட பாஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல். இங்கே ஒரு ஆஃப் சைட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே சென்டருக்கு பாலை போட்டிருக்காங்க. எடுத்துகிட்டு போய் எடுப்பாரா, கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தள்ளி விட்டுருக்காரு. ஸ்ரீபிரியில் பார்க்கலாம், கரெக்டான விசிலான்னு பார்க்கலாம். ஸோ மிஸ் ஹேண்ட்லிங் இருந்திருக்கா? எஸ், அங்கே பாருங்க, அப்பா ஒரு 10 அடிக்கு தள்ளி இருக்காரு. ஸோ அதனால தான் அந்த விசில். தஞ்சாவூர் இந்த சான்ஸை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. லெஃப்ட் ரைட்டில் ஆள் இருக்காங்க ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. லெஃப்ட் ஃபார்வர்டு யாருமே கவர் பண்ணி வைக்கல. நேராக கோல் கீப்பர் கிட்ட நல்ல சேவுங்க. கீழே வச்சுருக்காங்க பாலை தஞ்சாவூர். கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடுறாங்க, அந்தளவுக்கு அக்ரெஷன் காட்டல. அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகணும் ஃபார்வர்டில். ரெண்டு டிஃபெண்டரையும் உடச்சி போடுவாங்களா ஒரு கோல். அந்தளவுக்கு அக்ரெஷன் யாருமே காட்டல மேக்ஸிமம். சின்ன இன்ஜுரி எங்க, ஸோ அதை காமிக்க முடியல. நான் விஷன் ஏரியாவில் நடந்திருக்கு அந்த பாண்டிச்சேரி காலில் இருக்கு பால். ஐயோ, ஸ்ட்ரகிள். ஒரு பாலை விட்டு கொடுக்க மாட்டாருங்க பாண்டிச்சேரி கை. ஸோ இந்த இடம் தான் காலை உள்ளே விட்டுருக்காருங்க, 2 காலுக்குள்ளே ஒரு காலை விட்டுருக்காரு. ஸோ அதனால்
பாண்டிச்சேரி கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த பாலை அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெஃப்ரி சொன்னார். அகைன் ஒரு விசில். இந்த தடவை தஞ்சாவூருக்கு ஃபேவர் ஆகிருக்கு. பட் கீழே தான் வச்சுருக்காங்க பாலை, மேலே எடுத்துகிட்டு போகல. பால் என்ன அவங்க போஸ்ட்லேயே வச்சுருந்தாலுமே கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடுறாங்க. கோல் எதுவும் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் க்ளோசர் டு த கோல் போஸ்ட். பாண்டிச்சேரியோட கோல் போஸ்ட்டுக்கு க்ளோஸராக தான் இருக்குது. சான்ஸ். ஐயோ, ஆளே இல்லைங்க. ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஒருத்தர் தான் இருந்தார். ஸோ இன்னும் ஒருத்தர் அங்கே ஃபார்வர்டுக்கு போட்டிருந்தாங்க. அவங்க பொசிஷனை ஹோல்டு பண்ணி ஆடினாங்கன்னா ஒரு கோல் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சென்டரில் ஆளே இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு பாஸ் போடுறதுக்கு தான் எதிர்பார்த்தாரு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எம்எஃப்சி மதுக்கூருக்கும் காயல்பட்டினமுக்கும். கார்டு காமிச்சிட்டாங்க. இங்கே என்ன நடந்தது கொஞ்ச நேரத்தில்? ஆஹா, சரியான அடிங்க. கார்டே காமிச்சிட்டாரு. எம்டி நியாஸ், வாங்க 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 நியாஸ் பாய், எப்படி இருக்கீங்க? அகைன் ஒரு விசில். ஒரு ஆஃப் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிவில் ரெண்டு டீமுமே வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே எடுக்கல. ரெண்டு டீமும் எந்த கோலுமே போடல. 0-0 ஈக்குவலாக இருக்காங்க. ரெண்டு டீமும் ஈக்குவலாக இருக்காங்க 0-0ன்னு. செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் போட்டு எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் மினிட்லேயே ஒரு கோல் ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு டீமுமே. ஃபஸ்ட் மினிட்ல ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு கோலை போட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நடந்து முடிந்த முதல் பகுதி நேர ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் போடாமல் சமநிலையில் முடித்துள்ளார்கள். ஸோ அவர் பிலோடு ஸ்பான்சர்ஸ் இங்கே லிக்வா இன்ஃபோடெக், கேமரா சர்வீஸ் அண்ட் சிவா ஹாஸ்பிட்டல், க்ரௌட் டெலிவரி. ஸோ ஆப்புமே இருக்குது iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பார்க் டெக் எலக்ட்ரிக்கல் ட்ரேடிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் மணடி ஏர் ட்ராவல்ஸ். ஸோ டிக்கெட் புக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரசன்ட் பில்டர்ஸ். அடுத்து ஆட வேண்டிய எம்எஃப்சி மதுக்கூர் அணியினரும் டெலிவரி ZAMF காயல்பட்டின அணியினரும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Al Afia Promotion Gift Preparing LLC. Thank you so much for sponsoring us.
அப்பா ஆக்சுவலாக காலைல தான் மேட்ச் ஆடினாங்க மதுக்கூர் கூட, பட் அந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. ஜிபிடி வியூஸ் ரிஃபாவுதீன் முஹைதீன் அப்துல் காதர். ரிஃபா ப்ரோ வாங்க, எங்கே போயிருந்தீங்க எத்தனை நாளா? ஆளே காணோம். எழுவர் கால்பந்து தொடர் போட்டிகளுக்கு வழமையாக கடந்த வருடங்களைப் போன்றே இவ்வருடம் பேருதவிகள் செய்து வரும் அன்பு நெஞ்சங்கள் முஹம்மது புகாரி, எம் சாதிக் அஹமத், யு மொயினுத்தீன், அஹமது ராசித், அஹமது அஸ்லம், அஹமது தம்பி, ராசிக் அஹமத், ஜுபைர், ஹாத்தில், சாஜித், அஷரஃப் பாப்புலர், ஷமீர், இம்ரான் அப்துல் கஃபூர், அசீம் அண்ட் ஆசிக், தமீம், சலீம் கன்னடா, ஹாஜா பிரதர்ஸ், அஹமது அனஸ், ராஷித் பிரதர் ஆஃப் அஹமது அனஸ், நிசாம், சித்திக், சஃபி கான், ஷர்ஃபுத்தீன், அப்துல் ஃபத்தாஹ், அஜீஸ் துபாய், மீராசா, ஹுசைன் அப்துல்லா டைப்பிங் அதிரை சின்னவன், ஷர்ஃபுத்தீன், அப்துல் ரஹ்மான் யுஎஸ், எம்எஃப்எஸ் மெடிக்கல்ஸ் அண்ட் ஜெனரல்ஸ், யு மொயினுத்தீன், எம்எஸ்எம் சுஹைப், மன்சூர், அப்துல் சலாம், ஃபைசல் லெஜெண்டரி டிஸ்கவரி யூடியூப் சேனல், எம் நெய்னா, மசீத் அஃப்வா, ஃபௌசுல் கேராஃப், அப்துல் ராவ், அஹமது மொஹிதீன், இம்தியாஸ் யூகே, ஃபசால் கா. செகண்ட் ஹாஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெண்டு டீமுமே 0-0 சமனில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸில் எதனா ஒரு டீம் கோல் போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டாமினன்ஸ் காட்ட முடியும். சலீம் யுஎஸ், வாஹா வியூஸ் வணக்கம் சலாம். மாலிக் கதிரி அப்துல் மாலிக் மலேசியாலேருந்து பார்க்குறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. அஹமத் சாலிம் தேர்ட் மேட்ச் அஃபா வெளியில். ஸோ தஞ்சாவூர் ஒரு கார்னர் கிக் அடிக்கிறாங்க. உள்ள அடிப்பார் சென்டர் அடிப்பார்னு பார்த்தா கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணி ஆடுறாங்க. ஸோ நேற்று ஒரு ஹெட்டர் ஒன்று பார்த்தோம், அழகாக இருந்துச்சு. ஸோ ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தோம் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இங்கே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நல்ல ஷூட். ஓ வெளில போயிடுச்சுங்க. ஒரு சான்ஸ் இப்போ தாங்க செகண்ட் ஹாஃபில் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் சென்டராக வச்சு அடிச்சிருந்துருக்கலாம் வெயிட் பண்ணி. அந்த டைம் இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் த போஸ்ட் போயிருக்கு. அண்ட் கொஞ்சம் ரைட் கார்னரில் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் அன்கண்ட்ரோலாக அடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்ஜுரி. அஷ்வில் அகமது ஹாய் ஹாய் ஹாய். பார்க்குற எல்லா டீமும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரி மேட்சஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வி வில் டெலிவர் பெஸ்ட் லைவ் ஃபார் யூ. ஸோ
ஸோ குவாலிட்டி எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய பட்ஜெட் இருக்குது, பெருசாக கம்பேர்ஸ் கேமரா அப்படிலாம் வச்சு பண்ணணும், ஒரு 4 கேம் செட்டப்பில் பண்ணணும், மல்டி ஆங்கிள் ரீப்ளேஸ் கச்சன்னு நமக்கு இன்டர்நேஷ்னல் மாதிரி வேணும் அப்படின்னா கூட we can do it. இங்கே தஞ்சாவூர் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சென்டரில் ஆள் இருக்காரு. எஸ், அவங்க தான் போட்டிருக்காங்க. பட் பாஸ் எடுத்துகிட்டு அவர் தாங்க அடிக்கணும், வேறு வழி இல்லை, ஆள் இல்லை, சான்ஸ் இருக்குது. ஒரு கோலுக்கு ஐயோ ஃபஸ்ட்டு கோல் போட்டிருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அற்புதமான கோல். JRFC தஞ்சாவூர் அணியினர்கள் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எஸ், இதை தான் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்தில் எதனா ஒரு கோல் போடுவாங்க அப்படின்னு. எஸ், ஏர்லியராக போட்டிருக்காங்க. விளையாட்டு வீரர்களின் கவனத்திற்கு இன்றைய தினம் வெற்றியின் கோலை நிர்ணயிக்கும் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். அங்கே பாருங்க, அழகாக தட்டி விட்டாருங்க. ஸோ இந்த கேம்லேயுமே வி ஹாவ் அ மல்டி ஆங்கிள் ரீப்ளே, 1 க்ளோஸ் அண்ட் 1 வைட். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க வைட் ஆங்கிள் எனக்கு வேணும், கஜகஜான்னு நீங்கள் திரும்பிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வைடில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ 2 ஆங்கிளுமே இப்போதைக்கு ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கோம். சான்ஸ் இருக்கா பார்க்கலாம். இன்னொரு கோலுக்கு தஞ்சாவூர் கொஞ்சம் ஃபார்வர்ட். ஐயோ, நல்லா டிஃபென்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆளே இல்லை, ஒருத்தர் தான் இருக்கார். ஒரு டிஃபெண்டர் ஈஸியாக உடைக்கலாம். உடச்சி போட்டிருக்காங்களா? இல்லைங்க, தப்பு பண்ணிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ லெஃப்ட் ஃபார்வர்டுமே இருந்தார். அவர்கிட்ட ஒரு பாஸ் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ரிசீவ் பண்ணி அந்த பால் அடிச்சிருந்துருக்கலாம். நானே அந்த கோலை போய் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவரே கொஞ்சம் புஷ் பண்ணி போனார். ஸோ அதன் காரணமாக அந்த கோலை மிஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டிங்கன்னா ஆள் இருந்தாங்க, கொடுத்துருந்துருக்கலாம் லெஃப்ட் ஃபார்வர்ட் கிட்ட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, கரெக்டாக தப்பா? ரிஃபா ப்ரோ சொல்லுங்கள், பிசிசி டூர்னமெண்ட் லைவ் இருக்கா? என்ன கேட்காதீங்க, ஆர்கனைசர் கேளுங்க. வி ஆர் ரெடி டு டூ லைவ். அவ்வளோதான். அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக போய் போட போகிறோம். ரிஃபா பை, அப்புறம் இன்னொன்று, நீங்கள் தான் அந்த கமிட்டின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் தான் பேசணும். உங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க, சரவணன் அவர்கிட்ட பேசிட்டு இப்போ நல்ல முடிவாக சொல்லுங்கள். RF ஸ்விட்ச் கமெண்ட்ரி லைக் கிரிக்கெட் ஆர் ஃபுட்பால்? அது லைக்னா அது நீங்கள் தான் சொல்லணும். நான் பண்ணுற கமெண்ட்ரியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, கிரிக்கெட்டா ஃபுட்பால்? அப்படி நீங்கள் தான் சொல்ல, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அடுத்தடுத்து ஆட்டங்கள் நடைபெற இருப்பதால் 3வது ஆட்டம் ஆட இருக்கும் MFC மதுக்கூர் அணியினர்களும் ZAMF காயல்பட்டினம் அணியினர்களும் தங்கள் அணி வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் முடிந்த மறுகணமே மைதானத்திற்குள் உங்கள் பயிற்சி ஆட்டத்தை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலரானா டோட்டலாக டே பை டே டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பிரேக் வரும், அவ்வளோ தான். ஸோ அது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். சொன்ன வார்த்தையை நம்ம திருப்பி பேசிட்டுருக்கு. ஸோ நம்ம மல்டி ஸ்போர்ட்ஸ், இப்போ ஃபுட்பால், ஹாக்கி அது மாதிரிலாம் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் லைக் பண்ணுறது, தான் லைக் பண்ணுற அப்படி கிடையாது. ஸோ எந்த கேமாக இருந்தாலுமே நம்ம ரெகுலராக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, எந்த வேலையாக இருந்தாலுமே பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகும். ஒரே மாதிரி இருக்க கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு. ஸோ மல்டி ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணும்போது எந்த கேமுமே போர் அடிக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுட்பால் இப்போது அகெயின் ஒரு ஹாக்கி வரும். ஸோ மன்னார்குடியில் ஹாக்கி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஸோ வரபோது ஸோ அந்த ஹாக்கியுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ வேறு கேம்ஸ் எதனா வாலிபால் அந்த மாதிரி இருந்தால் கூட, உங்கள் ஊரில் இருந்தால் கூட கூப்பிடுங்க. யூனிவர்சிட்டியெல்லாம் நம்ம நிறைய லைவ் பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்மளோட ஒரே ஒரு வேலையாக இருக்குங்க. ஸோ வெளில அடிச்சிருக்காரு, அங்கே எந்த கோல் அடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு, கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் அந்த கான்ஃபிடென்ட் இங்கே கோலாக கன்வெர்ட் ஆகலை. நல்ல ஹிட்டர், நல்ல பாஸ். ஸோ தஞ்சாவூர் வந்து ஒரு நல்ல முடிவோடு இருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டிஃபென்ஸ் தான் பண்ணாங்க. பால் கீழேயே வச்சு ஆடினாங்க. அவங்க போஸ்ட்லேயே தான் வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப ஏர்லியராகவே செகண்ட் ஹாஃபில் ஒரு கோலை போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஒரு மோட்டிவ் வந்து, அவங்க இன்டென்ஷனே வந்து, ஆஹா காலை உள்ளே விட்டாருங்க.
பெரிய அடி நினைக்கிறேன். நல்ல அடி நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. காலை உள்ள விட்டாருங்க. ஆஹா, இந்த தடவை பாண்டிச்சேரி வெளில அடிச்சிட்டாங்க. தஞ்சாவூர் ஒரு வெளில போல அந்த பால் லைனை ஒட்டி இருந்திருக்கு. மேலே அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சென்டர் மேனுக்கு போட்டிருக்காங்க. அவரை கவரப் பண்ணி தஞ்சாவூர் இங்கே எல்லா மேனையுமே கவரப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கவர் பண்ணி நல்ல டிஃபெண்ட் தெரியுது. பட்டுன்னு சொன்னார் பாருங்க, அங்கே ரைட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணார். அதே மாதிரி டிஃபென்ஸ்க்கு போயிருக்கு. ஸோ அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. மைக்கில் கண்டிப்பாக பிக்கப் ஆகிருக்கும். ஸோ அந்த மேன் ஃப்ரீயாக இருக்கிற அவர் கவர் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதே மாதிரி கவர் பண்ணாங்க. அந்த தஞ்சாவூருக்கு பால் வந்திருக்கு. அண்ட் இப்போது கொஞ்சம் த்ரோ பாண்டிச்சேரி அடிச்சிருக்காங்க. த்ரோ இன் பை பாண்டிச்சேரி. ஸோ அதனால் அவங்க காலில் இருக்குது பால். ஸோ ரொம்ப நேரம் அவங்க காலில் இருக்க மாட்டுது. அதே தாங்க சொல்லிட்டு இருந்தோம். பட்டுன்னு உள்ளே வந்து எடுத்துடுறாங்க. சென்டர்லேருந்து ஒரு கோலுக்கான ஒரு முயற்சி கொஞ்சம் ட்ரை தான் பண்ணார். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அடிக்கல. நேராக கோல் கீப்பர்கிட்டே போய் ஒரு சேவ் பண்ணியிருக்காரு. அண்ட் கோலி ஒன்ஸ் அகைன் ஒரு சேவுங்க. பிடிச்சி விழுந்துட்டாருங்க, படுத்தே விட்டார். ஸோ அப்போ தான் அந்த மாதிரி கேரி பண்ணால் மட்டும் தான் அவரால் ஃப்ரீயாக பால் எடுத்துகிட்டு போக முடியும் கையில். அவரை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ளாக் தூக்கியிருக்காரு. என்ன ரீசன்? எப்படி நியாஸ் மஸ்கட்லேருந்து வந்திருக்கீங்களா? சூப்பர். 84 people are watching guys. Thank you. மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சான்ஸை. ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் தான். இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃப்ரம் த சென்டர் ரைட்லேருந்து சென்டருக்கு போகிறாங்க. பட் அங்கே ஆளே இல்லை. 3 டிஃபெண்டர் இருக்காங்க. தஞ்சாவூர் டீமுக்கு ஒருத்தர் அங்கே ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோல் பிளேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் 3 டிஃபெண்டர் அங்கே பாண்டிச்சேரி. அகைன் இன்ஜுரியான எனக்கு என்னப்பா, நான் ரெடியாக நிற்கிறப்ப பால் அடிக்கிறது நிற்கிறாரு. மெடிக்கல் டீம் இங்கே கூடவே இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மைனர் இன்ஜுரியாக இருக்கட்டும், மேஜர் இன்ஜுரியாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிடலாம் கிரவுண்டில் வச்சு. ஸோ ஃபிசியோ எல்லாருமே இருக்காங்க. 83 people are watching guys. Thank you so much. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரையும். அப்பா அடுத்த 2 ஆட்டங்கள் நடைபெற இருப்பதால் அடுத்த ஆட்டம் ஆட இருக்கும் ZAMF காயில்பட்டினம் அணியினர்களும் MFC மதுக்கூர் அணியினர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காயில்பட்டினம் அணியினர்கள் தயாராக இருப்பதனால் மதுக்கூர் அணியினர்கள் விரைந்து தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் டைமிங் எக்ஸஸாக போய்கிட்டே இருக்குங்க. நிறைய ஆஃப் டைம் எடுத்திருக்காங்க 2 டீமுமே. ஸோ ரொம்ப நேரமாக விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்டில் இந்த குறைஞ்சபட்ச டைமிங்கில் இன்னொரு கோல் பிளேஸ் பண்ண முடியுமா, ஒரு கோல் பிளேஸ் பண்ண முடியுமா பாண்டிச்சேரியால்? ஸோ ஒரு கோல் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி ஒரு சான்ஸ் இருக்குது டை பிரேக்கில் எதனா அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. மோரோவர் கண்டிப்பாக கோலே போடலை
டிஃபென்சிவாக ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது, இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க தஞ்சாவூர். ஸோ இப்போயுமே தஞ்சாவூர் போஸ்ட் கிட்ட தான் இருக்குது பால். ஸோ இப்போ ஃபார்வர்டு கொஞ்சம் ஆடி இருக்காங்க. அடுத்தடுத்து ஆட்டங்கள் நடைபெற இருப்பதால் இரண்டாவது ஆட்டம் ஆட இருக்கும் எம்எஃப்சி மதுக்கூர் அணியினர்களும் இசட்ஏஎம்எஃப் காயல்பட்டினம் அணியினர்களும் தயார் நிலையில் இருக்கவும். காயல்பட்டினம் அணி வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதனால் எம்எஃப்சி மதுக்கூர் அணியினர்கள் தங்கள் அணி வீரர்களை விரைந்து தயார்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தாமதம் உங்கள் விளையாட்டிற்கு பாதிப்பாய் அமையும். வா ஒன்னா அதிரை, வெரி நைஸ் லைவ் கமெண்ட்ரி, கோ ஹெட் வெல். தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபுட்பாலுக்குன்னு, ஃபுட்பால் கமெண்ட்ரிக்குன்னு. எஸ், நல்ல ஷார்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து 2 டிஃபெண்டருக்கு கூட அதிகமாக வேலை இருக்க மாட்டேது தஞ்சாவூருக்கு, ஏன்னா பால் அவங்க சைடு தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து உள்ளே வந்துருக்கு. கோலா வெளியில். ஸோ இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது கோல் மாதிரி தெரிஞ்சிச்சு, கோல்லாம் இல்லை. ஷூட்டு பார்க்குறோம், ரொம்ப எக்ஸஸ் கார்னரில் அடிச்சிருக்காரு. தவறான ஜட்ஜ்மெண்ட் அங்கே. உருட்டு எடுத்துகிட்டு போகிறாருங்க தஞ்சாவூர். ஃபார்வர்ட் சென்டரில் ஆள் ஃப்ரீயாக இருக்காருங்க. ஆஹா, பாஸ் கேட்டிருந்துருக்கலாம். ஸோ ரைட்லேருந்து சென்டரை கரெக்டாக வந்தார், நல்ல பொசிஷன் அந்த மேனுக்கு. பட் அவர் வாயை விட்டு கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பாஸ் கிடச்சிருக்கும், ஒரு கோல் ப்ளேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். சேம் இதே தான். என்ன பண்ணார் அங்கே? எஸ், பாஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், அவர்கிட்ட தான் பால் இருக்குது. ஃப்ரீ டோட்டலாக ஃப்ரீங்க. ஐயோ, சும்மா பாஸுங்கிற பேரில் நீ போய் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். பட் எடுக்கவே முடியாதுங்க. எப்படிங்க, அவர் ஃப்ரீ போஸ்ட்டுங்க, அவருக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்காங்க, ஆஃப் சைடுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ போஸ்ட்டை விட்டுருக்க கூடாது. 2வது கோலுக்கான வாய்ப்பு இருந்துச்சு தஞ்சாவூருக்கு. டியர் கமெண்டேட்டர், மை நோ யுவர் குட் நேம். மை குட் நேம் தாரிக். நடந்து முடிந்த இந்த ஆட்டத்தில் ஜேஆர்எஃப்சி தஞ்சாவூர் அணியினர்கள் 1 கோல் அடித்து வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆட்டம் ஆட இருக்கும் இசட்ஏஎம்எஃப் காயல்பட்டினம் அணியினர்களும் எம்எஃப்சி மதுக்கூர் அணியினர்களும் விரைந்து அரங்கினுள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து காலத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த ஆட்டங்கள் நடைபெற இருப்பதால் விளையாட்டு வீரர்கள் கமிட்டிக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணமன், ஐ திங்க் யூஆர் நாட் ஃப்ரம் மதுரை. எஸ், கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் அதிராப்பட்டினம் கிடையாது, இருந்தாலும் ஸோ செகண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நமக்கு அதிராப்பட்டினம் தான். செகண்ட் ஹோம் நமக்கு கண்டிப்பாக அதிராப்பட்டினம் தான். விஷிங் யூ ஆன் த ஃபென்டாஸ்டிக் அண்ட் ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரி ஸ்கில். மாஷால்லா, தேங்க்ஸ் அலாட். எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிச்சது தான். நோ வாய்ஸ், நோ ஓகே. தாரிக் அரிதார், எஸ் இருக்கேன். ஒன்றும் இல்லை, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்கோ அடிக்கும். ஸோ அதனால தான். ஸோ அந்த மேட்ச் வந்து முடிவு வந்திருக்கு. தஞ்சாவூர் அணியின் முதல் கோல் மற்றும் வெற்றியின் கோலை அடித்த விளையாட்டு வீரர் விழா மேடை கலைக்கப்படுகிறார். முதல் கோல் அடித்த விளையாட்டு வீரர் வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக வெற்றியின் கோலை நிர்ணயித்த கோல் அடித்த வீரருக்கு ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. பாண்டிச்சேரி அணியின் விளையாட்டு வீரர்கள் நினைவு பரிசை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாண்டிச்சேரி அணியின் விளையாட்டு வீரர்கள்